நம்ம இன்னைக்கு எல்லாருடைய ஃபேவரட்டான சத்தான பாதாம் மில்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் டீ காஃபிக்கு பதிலாக குடிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இது குடித்ததுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு பசி இருக்காது. ஸோ ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி. இதை நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம சேனலில் பாதாம் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம்ல. ஆனால் இந்த ரெசிபி பாதாம் பவுடர்லாம் இல்லை, இன்ஸ்டண்ட்டாக பாதாம் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவு பாதாம் சேர்த்துக்கோங்க. பாதாமில் சுடு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் நார்மல் தண்ணி சேர்த்து ஊற வைக்கிறீங்கன்னா ஓவர் நைட், அதாவது ஒரு 8 மணி நேரமாவது நல்லா ஊறணும். நான் சீக்கிரமாகவே செய்ய போகிறேன், அதனால் சுடு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்துக்கோங்க. லேசாக இது போல் கைகளில் வச்சு எடுத்தோன்னாலே ஈஸியாக வந்துடும். இதே போல் மீதற்கு எல்லா பாதாம்லையும் தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. தோல் உரித்த பாதாம்களை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க. இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்க்குறீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ சேர்த்து பண்ணும்போது நல்லா கலர்ஃபுல்லாகவும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதை இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிருங்க. அடுத்து நம்ம பால் காய்ச்சி எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு 3/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ சொல்லியிருக்க அளவு ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நம்ம எதுக்காக ஆரம்பத்தில் 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பால் சேர்க்குறோன்னா அப்போ பால் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ பால் நல்லா பொங்கி வந்துடுச்சு. இடையில கரண்டி வச்சு இது போல் கலந்துட்டே இருங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். அப்போ இன்னுமே நல்லா பால் திக்காகும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் மீடியமான ஸ்வீட்னஸ் இருக்கிறதுக்காக தான் 1/4 கப் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்ல தித்திப்பாக வேணும்னா நீங்கள் 1/2 கப் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பாதாம் விழுது சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. பாதாம் விழுது சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லாவே திக்காக ஆரம்பிக்கும். இப்போ மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாதாம் பால் பொதுவாக நல்லா திக்காக இருக்கும், அப்போ தான் குடிக்கும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துருக்கிறதுனால இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு கெட்டியான பால் பக்குவத்துக்கு வர்றது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், பாதாம் பால் நல்லாவே திக்காயிருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கடைசியாக இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்கள். மஞ்சள் தூள் சேர்க்குறோம் எதுக்காகனா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா கலர் கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ நம்ம இந்த பாதாம் பாலை நல்லா சுட சுட சர்வ் பண்ணலாம். மழை காலத்தில் குளிர்காலத்துலலாம் பாதாம் பால் நல்லா சூடாக குடிக்கும்போது ரொம்பவே இதமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் சம்மர் டைமில் செய்கிறீங்கன்னா இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சில்லுன்னு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். அதுவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலாக இதில் கட் பண்ணின பாதாம், பிஸ்தா இது மாதிரி நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். சாப்பிடும்போது இடையில கடிப்படும், அப்போ அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த சூடான பாதாம் பால் செஞ்சு பாருங்கள். நல்ல ஆரோக்கியமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாதாம் மில்க் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.